Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னா, முதல்ல உங்கள் அப்பா அம்மாட்ட இதை சொல்லிடுங்க. நீங்கள் லோன் எடுத்துட்டீங்கன்னா உடனே உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எப்போவுமே சரிங்க, நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது தேர்ட் பர்சன் அப்படின்றதுக்கு தெரியக்கூடாது நம்ம நினைப்போம். கரெக்டு தான். ஆனால் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் தெரிஞ்சாகணும். ஏன் தெரிஞ்சாகணும்? உங்கள் மனைவிகிட்ட சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்கன்னா அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். அல்லது உங்கள் கணவன் கிட்ட சொல்லுங்கள். அல்லது உங்களுடைய சிஸ்டர், இவங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட இதை பகிர்ந்துக்குங்க. இதை பகிர்ந்துக்கிறதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுங்களா? ஸோ இப்போது அந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஒரு ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தாலும் சரி, ரிஜிஸ்டர்டு இல்லாத அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தாலும் சரி, 7 நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்மளை தொந்தரவு பண்ணுறதுலேருந்து, தப்பாக பேசுறதுலேருந்து, தப்பான புகைப்படம் அனுப்புறதுலேருந்து, முதல்ல அவங்களுடைய மெயின் கான்செப்ட் என்ன தெரியுங்களா? முதல்ல அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன். உங்களுடைய அப்பா அம்மாட்ட கால் பண்ண, இல்லை உங்கள் கணவருக்கு கால் பண்ண, இல்லை உங்கள் மனைவிக்கு கால் பண்ணுவேன், இல்லை உங்கள் பாஸுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இந்த 7 நாள் லோன் அப்ளிகேஷன் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கன்னா, ஸோ அவங்க இப்படி தான் சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கே பண்ணிடுவேன், இங்கே பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைரெக்டாக முதல்ல நீங்களே சொல்லிவிடுங்க. எப்படி சொல்லலாம்? எப்படி அதை பற்றி பேச முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். அது இது போல் உங்கள் பாஸ்கிட்டே நீங்கள் சொல்லலாம். பாஸ், இந்த மாதிரி ஒரு லோன் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு தெரியல, ப்ளே ஸ்டோரில் இருந்த அப்ளிகேஷன் தான். பட் அதில் லோன் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தப்பாக ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. நான் லோனை அப்போவே ரீபேமெண்ட் பண்ணிட்டேன். ஈவன் நீங்கள் லேட்டாக பண்ணாலும் நீங்கள் அப்படி சொல்லுங்கள். ஏன்னா அந்த 7 நாள் அப்ளிகேஷன் அவன் லேட்டாக பண்ணாலும் சீக்கிரமாக பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவான். நான் டிலே பண்ணிட்டேன், அதனால தான் அவன் இதை பண்ணுறான்னா அப்போ தப்பு உங்க மேலே தானே, ஒத்துக்கிறல்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி சொல்லாதீங்க. ஸோ நான் கரெக்டாக தான் கட்டினேன், அப்பையும் அவன் என்னை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறான், அவன் இப்படியே தொடர்ந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மானை தேனே பொன்மானையெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்தது தான், ஸோ நீங்கள் இவங்கிட்ட தைரியமாக பேச முடியும். ஸோ இவன் போய் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சாரி சார், இந்த மாதிரி நடந்து போச்சு சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் போய் தைரியமாக நீங்கள் பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தேன், தெரியல, எனக்கு எடுத்ததுக்கப்புறம் பணம் கட்டினதுக்கப்புறம் திரும்ப பணம் கேட்குறாங்க சார், அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஃபோன்கின்னு வந்துச்சுன்னா அவங்கள பிடிச்சி நல்லா கத்தி விடுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேச முடியும். அவங்களுக்கு தப்பான ஃபோட்டோ போய் அப்போ அவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ ஆமா இல்லை, விஸ்வா அன்னைக்கே சொன்னானே இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொன்னானே, ஓ இவனுங்க தான் போல அப்படின்ற ஒரு புரிதல் அவருக்கு வந்துடும். அந்த இடத்துல அவர் கோவப்பட மாட்டார். பாரு, அவன் சொன்ன மாதிரியே இது சைக்காலஜி ரீதியாக இது நடக்கும்னு சொல்கிறாங்க. பட் சைக்காலஜியை பற்றி பேசுறதுக்கு நான் டாக்டர்லாம் கிடையாதுங்க. ஸோ இதை ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சொல்கிறேன் நான், அதை அப்படியே கோர்வையாக வச்சு சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஓ ஆமாம் இல்லை, அன்னைக்கே விஸ்வா சொன்னானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது திடீர்னு ஒரு விஷயம் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க பாஸ் கட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அப்போ கோபம் தான் வரும். என்னடா இது எடுத்தவொன்னு அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்றத அந்த மாதிரி யோசிப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், அப்பா அம்மா காதுலையும் போட்டுருங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் காதுலையும் போட்டுருங்க, கணவன் மனைவி காதுலையும் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுள் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட இதை சொன்னீங்கன்னா தான் அவங்க தைரியம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்ற மாதிரி. நானே சொல்கிறேனே, என் வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மச்சி இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்றத நானே சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், என் வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நானே சொல்கிறேன். என்னோட வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, பிரதர் நீங்கள் கவலையாக படாதீங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. என்னோட கம்மி வயசில் இருக்கவங்களுக்கு தம்பி தங்கச்சி, ஸோ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை, தைரியமாக இருங்க. இதிலிருந்து அசால்ட்டாக வெளியில் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. நம்மளாம் இந்த பூமிக்கு வர்றதே பெரிய போராட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த போராட்டத்தையே நம்ம தாண்டி வந்துட்டோம். இவன் யார் பிஸ்கோத் அப்படின்ற மாதிரி தான் வயசில் அதிகமாக இருக்கக்கூடிய அக்கா. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறதும் இதுதான், நீங்கள் பயப்படாதீங்கக்கா, தைரியமாக இருங்க. ஸோ இவனுங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றத தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் அப்படின்றது இருக்குது, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ ஒரு சிஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா தொடர்ந்து ஒரு 20-30 கால் வருது.
அந்த 20-30 கால் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி இது எடுக்கிறதில்ல. ஏன்னா அப்போ தான் நான் வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். சாரி, இன்ஸ்டாகிராமில் கால் வந்துச்சு. வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் மூலிமா இந்த 7 நாள் அப்ளிகேஷன்காரன் பேசி அங்கேருந்து வந்துட்டு புதுசாக அவன் வந்து கஸ்டமர் பிடிச்சி கொடுக்குற அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசி அவங்கள உள்ள வர வச்சு அவங்க டீட்டெயில் எடுத்துட்டு தான். ஸோ அப்போ வந்து வாட்ஸ்அப் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ண பிறகு நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு நிறைய கால், ஒரு 20-30 கால் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சரி, யார் தான் இவன் தான் 7 நாள் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், அவன் தான் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி. ஏன்னா புதுசாக ஐடி கிரியேட் பண்ணிட்டு இருந்தது, எந்த போஸ்ட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் விட, ஒருவேளை வேற ஏதாவது எமர்ஜென்சியில் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக யோசிச்சு எடுத்தேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சிஸ்டர், ஐயோ அண்ணா ஒரு மாதிரி அவங்க பேசுறாங்க, அது ஆக்ட் பண்ண கூட முடியல. அது ஏன்னா வந்துட்டு அவங்க இருந்த இடம் அப்படின்றது பிரெக்னன்சி வார்டில் இருந்தாங்க, டெலிவரி டைம்ல இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ தானே அவங்க வீடியோ பார்த்தேன், நான் படுத்திருக்கேன்னா ப்ரெக்னன்சி பெயின் வரலன்னு சொல்லிட்டு டாக்டர் நடக்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு இப்போ தானே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லி அப்போ தான் நான் சொன்னேன், ஐயோ சிஸ்டர் தயவு செய்து இதை இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு அடுத்த ஜென்மத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க, மறுபிறவி மாதிரி இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. முதல்ல வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை இப்போதைக்கு மட்டும் எந்தவித அன்னோன் நம்பர்லேருந்து கால் வராத மாதிரி செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். ஒரு அன்னோன் நம்பர், அதாவது நீங்கள் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில் இருக்கிறாரா, அவர் ஃபோன் பண்ணுவார். அப்போது அன்னோன் நம்பரை மட்டும் பிளாக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். கரெக்டாக அவங்களும் அதே பண்ணாங்க. அதை பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது சொல்லி, ஏன்னா இதெல்லாம் இந்த தளத்தில் வந்தெல்லாம் பேச முடியாது, இதில் இது வேற வந்துட்டு ஏதாவது எடுத்துப்போம். ஸோ இந்த சில கம்பெனிஸ்லாம் வச்சு எக்ஸாம்பிள் வச்சுலாம் சொல்லியிருந்தேன் நான், அது இங்கெல்லாம் பேச முடியாது இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு, இப்போ அவங்க செகண்ட் பிரசவமே நடந்துருச்சு, 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்ததுனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இதை தான் சொல்கிறேன், இவ்வளோ கிரிட்டிக்கலான இடத்துல இருந்து அவங்களே வந்துட்டு இதிலிருந்து வெளியில் வரும் பொழுது நீங்கள் ஏன் வர முடியாது? ஓட்டு போட்டேன், இங்கே பாருங்க, ஒரு விரல் புரட்சி பண்ணிட்டேன். நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக, நம்ம ஜனநாயகத்தை ஓகே, அதாவது ஜனநாயகனுடைய கடமையை நான் வந்துட்டு முடிச்சிட்டேன். ஓகே, அது இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டா அப்பா அம்மா நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு சிலர் கோவப்படுவாங்க, சத்தியமா கோவப்படாமலாம் இருக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க. சிலர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரி விட்றா, ஆனால் ஒரு ஆள் கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே கோவப்படுவாங்க. அப்போ வந்துட்டு சாரிப்பா, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இந்த தேவை இருந்தது, அதனால நீங்கள் வந்துட்டு அந்த எதுக்கு வேணால் அந்த காசை எடுத்துருங்க, நீங்கள் வந்து டூர் போகிறதுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை எதுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் வீட்டில் சொல்லும் போது இப்படி சொல்லுங்கள், இந்த மாதிரி இல்லைப்பா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு தேவை இருந்ததுப்பா, இல்லை பைக்கில் வந்துட்டு இந்த வேலை வச்சிருச்சு, இல்லை காரில் இந்த வேலை வச்சிருச்சு, இல்லை வந்துட்டு ஆஃபீஸில் இந்த மாதிரி டூர் போகிறோம்னாங்க, அதுக்காக தான் எடுத்தேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மானத்தனியாக போட்டு விட்ருங்க, அப்போ தான் திட்டு வாங்காமல் இருப்பீங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இது ஏன்னா அவங்களுக்கும் புரியாது இந்த இடத்துல. ஏன்னா வந்துட்டு கடன் வாங்குறதே தப்புன்னு சொல்லும் பொழுது, அந்த காலத்து மனுஷங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, கடன் வாங்குறதே தப்பு, அந்த இடத்துல நீ கடன் வாங்கி ஒரு பஞ்சாயத்து வேற இழுத்துன்னு வரியா அப்படின்ற மாதிரி, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது கோவம் வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்படி சொல்லும் பொழுது நம்ம பிள்ளை ஏதோ தேவைக்காக எடுத்துருக்குறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த பிரச்சனைன்றது ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துடலாம். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேரோட லைஃப்பை உங்களாலையும் காப்பாற்ற முடியும்.